ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 10:31 ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய மதிப்பு உங்களுக்கே தெரிவதில்லை. நம்மில் அநேகர் தங்களையே தாங்கள் தாழ்வாக நினைத்துக் கொள்கிறார்கள். நான் நிறைய படிக்கல, எனக்கு நல்ல வேலை இல்லை, சொந்த வீடு இல்லை, எனக்கு அழகு இல்லை, அறிவு இல்லை, நான் ஒரு அனாதை, பண வசதி இல்லை, தாழ்ந்த ஜாதியில பிறந்திருக்கேன், இப்படி எதையோ மனசுல வச்சுக்கிட்டு வாழ்நாள் பூராவும் மற்றவங்க கிட்ட பயந்து பயந்து பழகுறது, தங்களை தாங்களையே தனிமைப்படுத்திக்கிட்டு வாழ்றது, இப்படி எல்லாம் பண்றாங்க. இங்க பாருங்க, உங்களை ஜட்ஜ் பண்ண இங்க யாரு இருக்கா? யாருக்கும் உங்களை ஜட்ஜ் பண்ண அதிகாரம் இல்லை. உங்களை மட்டம் தட்டுறதுக்கும் உங்களுக்கு மார்க் போடுறதுக்கும் அவங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? அவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்க நம்பிடுவீங்களா? அவங்க எந்த பார்வையில உங்களை பார்க்கட்டும், அதை சட்டம் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க நீங்களாகவே இருங்க. நீங்க ஆண்டவரின் பார்வையிலே விசேஷித்தவர்கள். ஒரு விஷயம் தெரியுமா? சாதாரண அடைக்கலான் குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில விழாதான். அப்படி இருக்கும்போது நீங்க கீழே விழுந்துருவீங்களா என்ன? நம்முடைய தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு சித்தம் உண்டு. அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் உங்க வாழ்க்கையில நடக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் விசேஷித்தவர்கள். யாத்திராகமம் 33:16 நாம் வாசிப்போமேனால், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். நீங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் தெரியுமா? ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட வருகிறார். இந்த உலகத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, மனிதர்களை பார்த்து, வியாதியை பார்த்து, பிரச்சனையை பார்த்து பயப்படாதிருங்கள். அவர்கள் கூட குப்பன் சுப்பன் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்களோடு இருப்பவர் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன். தைரியமாக இருங்கள். தானியேல் 6:3 நாம் வாசிப்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தரியு ராஜா தன்னுடைய ராஜ்யம் முழுமைக்கும் 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அந்த தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறார். அந்த 3 பேரில் தானியேல் ஒருவனாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்களுக்குள் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை வழிநடத்தும். தானியேலிடம் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் எத்தனையோ தரம் முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு குற்றத்தையும் அவனிடம் அவர்களால் காண முடியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தானியேலை போல விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். கர்த்தரை மட்டும் நம்புங்கள். தானியேலை போல பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்திலே தரித்திருங்கள். விசேஷித்தவர்களாகிய உங்கள் வாழ்க்கையில் விசேஷித்த காரியங்கள் நடக்கும். பயப்படாதீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி உடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தரியு ராஜா எத்தனை தேசாதிபதிகளை ஏற்படுத்தினான்? ஏ 120, பி 100, சி 80, டி 70. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.